ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தோசை இட்லிக்கெல்லாம் செமையாக இருக்குங்க, சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். வாங்க சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்துக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாது, லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதில் 1/2 கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு அணைச்சிக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இதில் தாளித்து கொட்டுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இது வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.